பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக நம்ம பார்க்கும்பொழுது நிறைய ஆண்கள் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா அது ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா சில வன்புணர்வுகள் சம் அதர் பிளேஸில் நடந்திருக்குவாங்க, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். சார் ஒரு இந்தியில் ஒரு கொஸ்டின் இருக்குது சார், ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது அவன் குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எவிடன்ஸ் தான் மெயினாக. அவங்க எமோஷ்னலாக அணுக மாட்டாங்க நம்மள மாதிரி. நம்ம வந்து ஒரு எமோஷ்னலாக அணுகுவோம், விக்டிம் அப்படின்னு பார்ப்போம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜட்ஜ் அப்படி பார்க்க முடியாது. அவர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பெர்ஸ்பெக்டிவில் வெளியிலேருந்து பார்ப்பார். அப்படி பார்க்கும்பொழுது அவர்கள் சரிவர இவங்க வந்து கேஸை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி இதே தான் உங்களுக்கு கொல்கத்தா வழக்குலையும் நடந்துச்சு. அதனால தான் வந்து உங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு தூக்கு தண்டனை அளவுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஜட்ஜு வந்து வேறு மாதிரியும் பார்த்துருக்கிறாரு, வேறு மாதிரியும் நிகழ்வுகளில் பார்த்துருக்காரு. அதாவது சூழ்நிலை சாட்சியத்தை தான் வந்து அவங்க வந்து பார்த்துருக்குறாங்களே ஒழிய அவங்களுக்கு ரியல் எவிடன்ஸ், ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அது வந்து நிறைய கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.